வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கனமொழி இதில் எடுத்துக்காட்டு 1 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ பி என்பவை வெட்டா கணங்களா என ஆராய்க. 2 கணங்கள் இருக்குது, ஏ மற்றும் பின்னு. இது ரெண்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டா கணங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெட்டா கணங்கள் அப்படின்னா இந்த 2 கணத்துக்கும் பொதுவான ஏதாவது உறுப்பு இருக்கான்னு பார்க்கணும். பொதுவான உறுப்பு எதுவும் இல்லை அப்படின்னா இது என்னது? வெட்டா கணங்கள். முதல்ல வெட்டா கணங்கள் அப்படின்னா நம்ம இன்டர்செக்ஷன் வெட்டு ஏ வெட்டு பி நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஏ வெட்டு, தமிழில் சொன்ன வெட்டு, இங்கிலீஷ் சொன்னால் இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி. முதல்ல ஏன்ற கணத்தை எடுத்து எழுதுங்க. 20 22 23 24 வெட்டு, இந்த வெட்டு. இப்போ பீன்ற கணத்தை எடுத்து எழுதுங்க. 25 30 40 45 எழுதிட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 கணத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த 2 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 20 இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. 22 இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. 23 இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. 24 இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. அதே மாதிரி பாருங்கள். 25 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. 30 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. 40 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. 45 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ 2 உறுப்புக்கும் பொதுவான உறுப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா இது என்னது? வெற்று கணம். நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இல்லை மாதிரி 0 மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டாலும் சரி, இந்த 2 கணங்களுக்கும் பொதுவான உறுப்பு இல்லை. அதனால் ஏ மற்றும் பி ஆகியவை என்ன கணங்கள்? வெட்டா கணங்கள் ஆகும். ஏ மற்றும் பி ஆகியவை வெட்டா கணங்கள் ஆகும். அதாவது ஒன்று வெட்டி கொள்ளாது, தனித்தனியாக இருக்கும். வெட்டா கணங்கள் ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.